இந்த மார்கழி சீசன்ல பெரிய பெரிய இசை ஜாம்பவான்களுடைய கச்சேரியை கேட்டு ரசிக்க இசை ஆர்வலர்களுடைய குழு ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு குழு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஏன்னா சபா கேண்டீன் ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கும், அதை போய் சாப்பிட்டுட்டு முடிஞ்சா கொஞ்சம் கச்சேரியும் கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு. அப்படி அந்த சபா கேண்டீன் ஃபுட்ல என்னதான் ஸ்பெஷல்? ஒரு ருசியான தொகுப்பு இருக்கு, பாருங்க. சென்னை சபாக்களில் கர்நாடக இசை கச்சேரிகள் ஒருபுறம் களை கட்ட, வெளியிலோ அறுசுவை உணவுகள். சென்னை மார்கழி சீசன் கச்சேரிகளுக்கு நூற்றாண்டு பாரம்பரியம் இருக்கும் நிலையில், கச்சேரி நடைபெறும் இடங்களுக்கு வெளியே இருக்கும் கேன்டீன்களுக்கும் அதே அளவு பாரம்பரியம் உள்ளது. வெங்கடப்பர் கடை, மணி ஐயர் கடை, காமதேனு கடை என சங்கீதம் அளவிற்கு சாப்பாடும் பிரபலமாக இருக்கிறது. தங்களுக்கு பிடித்த பாடகர்களின் கச்சேரிகளை கேட்டு ரசித்த ரசிகமணிகள் வெளியே வந்து சாப்பாட்டை ஒரு கை பார்க்கிறார்கள். நல்லா இருக்கு. அங்கே வந்து சிவிக்கு நல்ல உணவு, சபால இங்கே வயருக்கு நல்ல உணவு, நல்ல குவாலிட்டி, நல்ல டேஸ்ட்டு, நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி, நல்ல சர்வீஸு எல்லாமே நல்லா இருக்கு. வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா பத்தாது, உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாமே, அதையும் தெரிஞ்சுக்கலாமே. நிறைய பேர் மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லாதவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் கேட்கறதுக்கு. ஏன்னா அந்த சாப்பிட்ற திருப்தியில் அங்கே போய் கொஞ்சம் அப்படியே கச்சேரி கேட்கலாமேன்னு உள்ளே போய் கேட்பாங்க. அவ்வளோதான். சாப்பிட்றதே பாட்டு கேட்டுன்னு தான் நல்லா இருந்திருக்கும். அது இல்லை இப்போ. தட்ஸ் ஒன்லி மிஸ்ஸிங். அதர்வைஸ் இட்ஸ் ஓகே. எவ்ரிதிங் இஸ் ஓகே. நல்லா இருந்தது. சாப்பாடு இஸ் ஓகே, குட். இங்கு வரும் சங்கீத ரசிகர்களில் பலர் வெளிநாடுகளிலிருந்து வருவதால் பாரம்பரிய உணவு வகைகளை ரசித்து ருசிப்பதிலும் தனி ஆர்வம் காட்டுகின்றனர். சங்கீதத்துக்காக இல்லாவிட்டாலும் பலரும் சாப்பாட்டிற்காக இந்த மார்கழி கேண்டீனுக்கு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சாப்பிடத்தை ரொம்ப 60 வருஷமா 70 வருஷமா நடத்திட்டு வரோம். இந்த சீசனில் வந்து சபா கச்சேரியில் வந்து நாங்கள் கேண்டீன் போடுறது ரொம்ப பெரிய இதுவாக நினைக்கிறோம். 1997 மியூசிக் அகாடமி இங்கே எல்லாமே நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில் 3 இடத்துல கேண்டீன் போட்டுருந்தோம். 3 இடத்துலையும் நல்ல கூட்டம். சாப்பாட்டுக்குன்னே வருவா. மியூசிக் அகாடமியில் சீசனில் பாட்டுக்கு கச்சேரிக்கு வர மாட்டா, எங்கள் சாப்பாட்டுக்கு தான் வந்து கூட்டம் லைனில் நிற்கும். அப்படி சாப்பாடு போடுவோம். இப்போ இங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், கோல்டன் பிளேட்டில் தாலி பிளேட்டில் லஞ்சு போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணோம். மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றா. டெய்லி ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது சாப்பாட்டுக்கு. லைனில் நின்று பின்னாடிலாம் நின்று சாப்பிட்டுட்டு போகிறா. நல்லா இருக்குது, டேஸ்ட்லாம் நல்லா இருக்குது, அப்படியே இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறா. ஸ்வீட்டு அது பாட்டில் சேலாகிறது. அதேபோன்று இசைக்கலைஞர்களுக்கும் வாத்தியக்காரர்களுக்கும் மார்கழி கேண்டீன் உணவுகள் தவறாது வழங்கப்படுகின்றன. கடந்த 2 வருடமாக கொரோனா தொற்று காரணமாக மார்கழி கேண்டீன் களையிழந்து கிடந்த நிலையில் தற்போது மீண்டும் விற்பனை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. ஒன்று வந்து அங்கே வந்து what we learn from there is divine, so absolutely bliss being there. இங்கே வந்து இந்த மாதிரி இட்ஸ் லிட்டரலி ஹோம் ஃபுட் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஆத்தென்டிக் ஃபுட் சாப்பிட்றதே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்னா அவசரமாக வீட்டுக்கு ஓட வேண்டாம். அங்கேருந்து திருப்பி இங்கே வந்தால் அங்கே ஒரு விருந்து இருந்தால் இங்கே இன்னொரு விருந்து, இங்கே அறுசுவை விருந்து, அங்கே இனிய இசை விருந்து, 2 விருந்தும் கலந்து எங்களுக்கு வந்து ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நாங்கள் இங்கே வரணும் அப்படின்னு பார்க்குறோம் ஒவ்வொரு கச்சேரிக்கும். அண்ட் எங்களுக்கு வந்து பொதுவாக அறுசுவையோட நடராஜன் அவரோட சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. சென்னையில் மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, ராயப்பேட்டை, ஆழ்வார்பேட்டை, நங்கநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் 30க்கும் மேற்பட்ட மார்கழி கேண்டீன்கள் இருக்கின்றன. பைரவி சாருகேசி ராகம் என கமகமக்க ஃபில்டர் காஃபியும் மசால் வடையும் மணமணக்க வைக்கிறது மார்கழி சபையை நோக்கி. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல். சரி, இன்றைக்கு எந்தெந்த சபாக்கள்ல இசை கச்சேரிகள், நடன நிகழ்ச்சிகள் நடக்குது, யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்றாங்க பார்க்கலாம் வாங்க. காலை 10 மணி அளவில் மயிலாப்பூர் நாத இன்பம் சபாவில் ஸ்ருதி சாகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மதியம் 1 மணி அளவில் தீநகர் கிருஷ்ணகான சபாவில் விவேக் சதாசிவம் அவர்களின் வாய்ப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதேபோல் மாலை 4 மணி அளவில் ஆழ்வார்பேட்டை மியூசிக் அகாடமியில் டாக்டர் ஏ சௌமியா அவர்களின் வாய்ப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. தொடர்ந்து மாலை 6 மணி அளவில் திருவான்மையூர் கலாஷேத்ரா அறக்கட்டளையில் சஞ்சய் சுப்பிரமணியன் அவர்களின் வாய்ப்பாட்டு நிகழ்ச்சியும்,
மாலை 6:30 மணியளவில் மயிலாப்பூர் பார்த்தசாரதி சுவாமி சபாவில் பிரியா சகோதரிகளின் வாய்ப்பாட்டு நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. மார்கழி இசை விழாவின் பல்வேறு சுவாரஸ்யமான இசை தொகுப்புகளோட நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இசையோடு இணைந்திருங்கள். இது மார்கழி இசை சாரல்.